Hi friends, welcome to JSJC English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல present perfect continuous tense ஓட example sentence தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி first நம்ம general form பார்த்தலாம். present perfect continuous tenseனா first ஒரு சின்ன example பார்த்தலாம். அதாவது ஒரு நிகழ்வு கடந்த காலத்துல ஆரம்பிச்சு, அதாவது past tenseல ஆரம்பிச்சு இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு, presentலயும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை futureலயும் அந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து present perfect continuous tense ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்துட்டு இப்போ ஜெனரல் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும் பிளஸ் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் ஒன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னொரு ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு பீன் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். அப்புறமா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அதாவது மெயின் வேர்ப் வந்துட்டு ஐஎன்ஜியோட சேர்ந்துருக்கும். நெக்ஸ்ட் ஹேஸ் எதுக்கு வரும், ஹேவ் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஹி ஷி இட்னு வந்துச்சுன்னா ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஹேஸ் ஹேவ்னு வந்திருக்கு, ரெண்டுத்துல எது போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்டுக்குலாம் ஹேஸ் பீன் ஹேஸ் போடணும்னா ஹி ஷி இட்டுக்கு ஹேஸ். அதே ஐ வி யூ தே அப்படின்றதுக்கு ஹேவ் been verb plus ing. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தி பாய் ஹாஸ் பீன் கலெக்டிங் ஸ்டாம்ப். சோ இந்த பாய் அப்படின்றது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஹி, அவன் அப்படின்ற மாதிரி குறிக்கும். ஓகேங்களா? சோ இது மாதிரி காமனா இருக்குது, ஹி ஷி இட்டுக்கு மட்டும் தானே ஹேஸ்ன்னு சொன்னீங்க, இது மாதிரி காமனா இருக்கே, இது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப பாய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். பாய்னா பையன், அப்ப அவன் அப்படின்றது மாதிரி தானே குறிக்கும். சோ அவன் அப்படின்றது சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இத வந்துட்டு அப்ப அவன்னா ஹி வந்திருக்கு, ஹீக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும், ஹேஸ். ஓகேங்களா? சோ ஹேஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப் 1, பீன்றது ஹெல்பிங் வேர்ப் 2, கலெக்டிங்ன்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா? கலெக்ட்ன்றது வேர்ப், ஐஎன்ஜி ஃபார்மேட்டோட சேர்த்தா கலெக்டிங். ஓகேங்களா? வேர்ப் has been collecting stamp. அந்த பையன் ஸ்டாம்புகளை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ வந்துட்டு இன்னும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னமும் கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஆல்ரெடி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இன்னமும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மை அங்கிள் ஹாஸ் பீன் செல்லிங் எலக்ட்ரானிக் கூட்ஸ். என்னுடைய அங்கிள், மை அங்கிள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ என்னுடைய அங்கிள் அப்படின்னா ஒரே ஒருத்தரை குறிக்குது. ஓகேங்களா? அவன் அங்கிள்ஸ் அப்படின்னு கொடுக்கல, சோ ஒரே ஒரு அங்கிள், அப்ப ஒரே ஒரு ஜென் மட்டும் குறிக்கிறதுனால ஹாஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஹி அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதே வந்து அவர்கள் அப்படின்னு மாதிரி வந்துச்சுன்னா ஹேவ் வரும், தேன்ற மென்ஷன் ஆகும். சோ அதனால தேவ ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்துட்டு நம்ம ஹேவ்னு கொடுப்போம். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு அங்கிள்னா அவன் அப்படின்ற மாதிரி தானே வருது. சோ அதனால ஹி அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஹேஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் போட்டுக்கணும். ஹேஸ் பீன் செல்லிங். சோ இந்த வேர்ப், இந்த வந்து ஹெல்பிங் வேர்ப் எதை பொறுத்து வரும், டிபெண்ட் பண்ணி வரும்னா இந்த சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் வரும். மை அங்கிள்ன்றது சப்ஜெக்ட், ஹேவ் பீன் செல்லிங்ன்றது இது. என்னுடைய மாமா வந்துட்டு இது மாதிரி கூட்ஸ் எல்லாம், எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ அப்போ வந்துட்டு இறந்த காலத்துல இருந்து நடந்து இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனிமேவும் ஒருவேளை அந்த கூட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, செல்லிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மை கிராண்ட் மதர் ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி. அதாவது என் கிராண்ட் மதர் வந்து இப்ப வந்துட்டு இந்த இடத்துல டைம் மென்ஷன் பண்ணல, நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப காலையில இருந்து வச்சுக்கோங்களேன், காலையில இருந்து என் கிராண்ட் மதர் வந்து டிவி வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சோ ஒரு நிகழ்வு வந்து ஸ்டார்ட் பண்ணது முடியவே இல்லை, எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வாட்சிங் தானே கொடுத்திருக்காங்க, எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அது இறந்த காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது இறந்த காலம். இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அப்போ வந்து நிகழ்காலத்துல கண்டினியூஸா நடக்குது. ஓகேங்களா? இன்னும் முடிவடையல அப்படின்னா சோ எதிர்காலத்துல அது கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ மை கிராண்ட் மதர் அப்படின்றது ஒரே ஒருத்தரை தான் குறிக்கும், ஷி அப்படின்ற மாதிரி குறிக்கும். ஓகேங்களா? சோ ஷி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் போடுவோம், ஹேஸ். ஓகேங்களா? ஹேஸ் பீன் வாட்சிங் டிவி. சோ ஹேஸ் பீன் வாட்சிங்ன்றது verb. ஓகேங்களா? என்னுடைய பாட்டி டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The rich people have been cheating the income tax department. பணக்காரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஓகேங்களா? ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரிச் பீப்புள் அப்படின்றது, பீப்புள்னா மக்கள், அப்ப மக்கள்ன்றது ஒரு அவர்கள் இவர்கள் அப்படின்னு நிறைய மெம்பர்ஸை குடிக்குது, அப்போ ப்ளூரல்ல இருக்குது. ஓகேங்களா? சோ அந்த ப்ளூரல்ல சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஹேவ்னு போடணும், அதாவது தே அப்படின்ற மாதிரி அது ரெஃபர் பண்ணும். மக்கள் அப்படின்றது அவர்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ அவர்கள் அப்படின்ற சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஹேவ் தானே பண்ணோம். சோ அதனால ஹேவ். த ரிச் பீப்புள் அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேவ் பீன் சீட்டிங்ன்றது verb. ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீன்றது நாங்கள். சோ இந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்துருக்கதான், வீன்னு வந்துச்சுன்னா ஹேவ் தான் வரணும். ஓகேங்களா? சோ அதேனால வி வந்திருக்கு. சோ இந்த இடத்துல வீன்றது சப்ஜெக்ட், ஹேவ் பீன்ன்றது ஹெல்பிங் verb, எக்ஸ்பெக்டிங்ன்றது மெயின் verb,
அப்புறம் ஹைக் இன் தி salary. ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப அதிகமா salary எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், தே ஹாவ் பீன் ப்ரொபோசிங் எ பிளான். அவங்க வந்து ஒரு பிளானை வந்து ப்ரொபோஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்னும் போது சப்ஜெக்ட் வந்து தே வந்துச்சுன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹாவ் வரணும் ஓகேங்களா. ஹாவ் பீன் ஓகேங்களா. ஹாவ் பீன் வேர்ப் வந்து ப்ரொபோஸ் ஐஎன்ஜி சேர்க்கறதுனால ப்ரொபோசிங்னு சேர்த்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ வேர்ப். ஸோ ஒரு present perfect continuous tense ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதை வந்து எதை வச்சு நம்ம present perfect continuous tense கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபார்ன்ற கீவேர்டு இல்ல சின்ஸ்ன்ற கீவேர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி ரெண்டு கீவேர்டு நம்ம கிட்ட இல்ல, சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் இல்ல, அப்பனா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா have been அப்படின்னு இருக்கு. பிளஸ் வந்துட்டு அதோட என்ன இருக்குது, சப்ஜெக்டோட என்ன இருக்குன்னா have been இல்லைன்னா has been, வேர்போட என்ன இருக்குது ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷீ ஹாஸ் பீன் ரீடிங். ஸோ ஷீன் வந்திருக்கிறதுனால இங்க ஹாஸ்ன்னு வந்திருக்கு, ஷீன்றது சப்ஜெக்ட். ஸோ ஷீன் வந்திருக்கிறதுனால ஹாஸ் பீன் ரீடிங் ஃபார் 5 hours. அவர் 5 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறாள் ஓகேங்களா. அப்ப கண்டினியூஸா நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா எப்போ ஆரம்பிச்சுச்சுன்னே தெரியல. 5 மணி நேரமானா 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டா. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சு இறந்த காலத்தை ஆரம்பிச்சு இப்ப நிகழ்காலத்திலும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இன்னும் எப்ப முடிப்பான்னு வேற சொல்லல. சோ அப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்துட்டு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா என்ன ஹெல்பிங் வெர்ப் வரணும், ஹாவ் ஓகேங்களா. ஹாவ் பீன் லிசனிங். லிசனிங்றது வெர்ப் ஓகேங்களா. டு மியூசிக். நாங்கள் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மியூசிக்கை லிசன் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஓகேங்களா. சோ எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லல. அப்ப எப்பத்துல இருந்தோ லிசன் பண்ண ஆரம்பிச்சு இன்னமும் லிசன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷீன்றது அவள் சப்ஜெக்ட். ஹாஸ் பீன் டாக்கிங் சின்ஸ் 6 PM. அவள் வந்துட்டு பேசிக்கொண்டிருக்கிறாள், 6 மணியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறாள் ஓகேங்களா. சோ ஷீன் வந்திருக்கிறதுனால ஹாஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா. சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஹீ ஷீ இட்னு வந்துச்சுன்னா ஹாஸ், ஐ வி யூ தேன்னு வந்துச்சுன்னா ஹாவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பீன் வந்து காமன் தான். ஏன்னா ஹாஸ் வந்துச்சுனாலும் பீன் போடுவோம், ஹாவ் வந்துச்சுனாலும் பீன் போடுவோம். அதே மாதிரி மெயின் வேர்ப்லயும் ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்து ஹாஸ் வந்துச்சுனாலும் ஐஎன்ஜி ஃபார்ம் தான், ஹாவ் வந்துச்சுனாலும் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் ஓகேங்களா. சோ நம்ம பாத்துக்க வேண்டியது ஹாஸும் ஹாவும் தான் டிஃபரன்ஸ் ஆகும் ஓகேங்களா. சோ தே ஹாவ் பீன் ப்ரொடெக்டிங். அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறனர். தே அப்படின்றது சப்ஜெக்ட். have தே வந்திருக்கிறதுனால என்ன ஹெல்பிங் வரணும், have ஓகேங்களா. have been protecting. அப்போ வந்துட்டு அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னா, சோ இப்போ வந்துட்டு ஒரு எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல, இன்னமும் பாதுகாத்துட்டு இருக்காங்க, இனிமேவும் பாதுகாப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. he has been watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். எப்ப ஆரம்பிச்சான்னு தெரியல, ஆனா இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. he has been watching. சோ ஹீன் வந்திருக்கிறதுனால இங்க வந்துட்டு என்ன ஹெல்பிங் verb கொடுக்கணும், has கொடுக்கணும் ஓகேங்களா. verb. she has been working continuously. so அவள் கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருக்கானா வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அப்படின்னு வந்திருக்கிறதுனால, அதாவது ஷீன் வந்துச்சுன்னா ஷீன்றது சப்ஜெக்ட் ஷீன்ற சப்ஜெக்ட்டுக்கு has been தான் வரணும் ஓகேங்களா. working அது வந்து வேர்போட ஐஎன்ஜி சேர்த்திருக்கோம், அதனால working ஓகேங்களா. has been working continuously. அவள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாள். it has been repairing for 1 week. அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, 1 வீக்கா ரிப்பேர்ல இருக்குது ஓகேங்களா. 1 வீக்கா ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறது. அப்ப it அப்படின்றது சப்ஜெக்ட் ஓகேங்களா. has been repairing அப்படின்றது itன்னு வந்திருக்கிறதுனால hasன்னு கொடுத்திருக்கோம் ஓகேங்களா. has been repairingன்றது verb. 1 வீக்கா ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் we have been requesting you. we னா நாங்கள், அப்போ I we you theyக்கு வந்துட்டு haveன்ற ஹெல்பிங் verb தான் கொடுக்கணும் ஓகேங்களா. have been requesting. requestன்றது verb, மெயின் verb ing ஃபார்மேட்ல சேர்த்து ரெக்வெஸ்டிங்னு கொடுத்திருக்கோம் ஓகேங்களா. have been requesting. நாங்க வந்து உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூ நீ. யூன்னு வந்துச்சுன்னா என்ன ஹெல்பிங் வரணும்னா have been rejecting. யூ நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட அந்த ஆஃபரை வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய், நீ ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய் ஓகேங்களா. யூன்னு வந்துச்சுன்னா ஹெல்பிங் verb வந்துட்டு haveன்னு வரணும் ஓகேங்களா. ஆஃபர் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய்னா அப்போ கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கடந்த காலத்துல இருந்து அவங்க ஆஃபரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அர்த்தம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல
பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. இன்னும் 2 டென்ஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி இங்கிலீஷ் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.